சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, பாப்தாதாவின் விசேஷ ஆசை என்னவென்றால், ஒவ்வொரு குழந்தையும் ஆசிர்வாதங்கள் கொடுக்க வேண்டும். ஆசிர்வாதங்களைப் பெற வேண்டும் கவலையற்ற மகாராஜாக்கள். காலையில் எழுந்ததுமே கவலையற்றவராக, நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும், கர்மம் செய்யும் போதும் கவலையற்றவராக மற்றும் தூங்கினாலும் கவலையற்ற தூக்கத்தில் தூங்குகிறீர்கள். அனைத்து கர்மேந்திரியங்கள் மீதும் ராஜ்யம் செய்யக்கூடிய மகாராஜாக்கள் நீங்கள். பவித்திரதா ஒளி கிரீடதாரி ஆக்கும் பவித்திரதாவின் சக்தி மாயாவை வென்றவராக, கர்மேந்திரியங்களை வென்றவராக, வெற்றியாளராக ஆக்கிவிடுகிறது. திருப்தியான வாழ்க்கையின் சிரேஷ்ட அலங்காரம், சிரேஷ்ட பண்புகள். எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள். கனவில் கூட சுமையின் அனுபவம் இருக்கக்கூடாது. சமயத்தின் வேகத்தையும் பாருங்கள், சுயத்தின் வேகத்தையும் பாருங்கள். ஊக்கம், உற்சாகம் மற்றும் தைரியத்தின் இறக்கைகள் அனைவருக்கும் கிடைத்துள்ளன மற்றும் பாபாவின் வரதானமும் உள்ளது. பரமாத்ம மனசிம்மாசனம் முழு கல்பத்திலும் அனுபவம் செய்ய முடியாது. சிம்மாசனத்தில் அமரத் தகுதியுள்ளவராக ஆகிவிட்டால் மகாராஜா ஆகிவிட்டீர்கள். தற்போதைய சமயத்தில் எதையெல்லாம் அடைய விரும்புகிறீர்களோ, எந்த வரதானங்களைப் பெற விரும்புகிறீர்களோ, எவ்வளவு தன்னை சிரேஷ்டமாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறீர்களோ, அவ்வளவு இப்போது ஆக்க முடியும். இப்போது இல்லையேல் இனி எப்போதும் இல்லை. ஞானத்தின் கஜானா, சக்திகளின் கஜானா மற்றும் ஒவ்வோர் ஆத்மா மற்றும் பரமாத்மாவிடமிருந்து ஆசிர்வாதங்களின் கஜானா. சுலபமானது. புருஷார்த்தத்தில் அனைத்திலும் ஆசிர்வாதங்களைக் கொடுங்கள் மற்றும் ஆசிர்வாதங்களைப் பெறுங்கள். கொஞ்சம் குறை இருந்தாலும் முழுமையடைய முடியாது. எது நடந்தாலும் சரி, தைரியம் வையுங்கள், திட சங்கல்பம் வையுங்கள். எப்போதாவது சாபத்தின் தாக்கம் ஏற்படுகிறது என்றால் 10 மடங்கு அதிகம் ஆசிர்வாதங்கள் கொடுத்து அதை முடித்து விட வேண்டும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. சர்வ சக்திவான் சிவபாபா நினைவில் மனம் புத்தி ஒருங்கிணைத்து உள்நோக்கு முகமாகி, ஆத்மா நான் எனது அமைதி சொரூப சுயமரியாதையில் தந்தையின் தொடர்பு கொண்டு இணைந்திருக்கின்றேன். பற்று, பந்தனம், மோகம், பேராசை, அகங்காரம், கோபம், காமம் அனைத்து விகாரங்களில் இருந்தும் விடுபட்டு, தந்தையின் அன்பு ஒன்றே ஆதாரம் ஆகக் கொண்டு முழுமையான பாதுகாப்பில் இருக்கின்றேன். மன்மனாபவ மகாமந்திர பிரபாவம் ஸ்ரீமத்தின் சிரேஷ்டமான வழி எமது உயர்வுக்கான மார்க்கமாக அழைத்துச் செல்கின்றது. தந்தை தங்களது சர்வ சக்திகளின் கிரணங்களுக்குள் குளிர்ச்சியாக குணவானாகி உள்ளேன். தூய்மை கடல் தந்தை தங்களது எல்லையற்ற பவித்ரதாவின் சக்திகள் எம்மை கர்மேந்திரியங்களை வெற்றி கொண்டு மாயாவை வென்று வெற்றியாளராக ஆக்குகின்றது. சமயத்தின் வேக சுழற்சியையும் சுயத்தின் வேதத்தையும் கருத்தில் புரிந்துள்ளதால் ஆத்மா நான் தந்தையுடையவனாகி, சிரேஷ்டமான பண்புகளை அலங்காரமாகக் கொண்டு திருப்தியான வாழ்க்கையை சொந்தமாக்கிக் கொண்டு உள்ளேன். சிவதந்தை எமக்கு அளித்துள்ள மன சிம்மாசனத்தில் நிரந்தரமாக அமரும் தகுதியை வளர்த்து அமர்ந்தும் உள்ளேன். ஞானத்தின் கஜானா, சக்திகளின் கஜானா, ஆசீர்வாதங்களின் கஜானா,
எதையெல்லாம் சேகரித்து சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புகிறானோ அனைத்தும் தந்தையின் வரதானங்களால் இலகுவாக கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. தைரியமும் திட சங்கல்பமும் அனைத்து தரப்பு ஆசீர்வாதங்களால் என்னிடம் சேர்க்கின்றது. என் உள்ளுணர்வில் எழுந்து பரிணமிக்கின்ற சங்கல்ப சக்தி, நிர்ணய சக்தி, சன்ஸ்காரத்தின் சக்தி, மாஸ்டர் சர்வ சக்திவான் சொரூபமாகி ஆத்மாவாகிய சுயம் எனது முன்னேற்றத்திற்கான சகயோகம் தருகின்றது. சுயத்தோடு இணைந்து அனைவருக்குமான ஆன்மீக சேவை செய்கின்ற பாக்கியசாலி ஆத்மா நான். விசேஷ குணங்களை, சக்திகளை கவனத்துடன் பிரயோகித்து சுயம் என்னை சதா வேளையும் பரிபக்குவமாக ஆக்கிக் கொள்கின்ற தொடர்ச்சியான உதவிகளை தந்தை உங்களிடம் அன்பின் ஆதாரமாக எடுத்துக் கொள்கின்றேன். நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.